தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 97வது சங்கீதம் வசனம் 5. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று. ஆமா ஆண்டவரே, அப்பா, பர்வதங்களை உருக பண்ணும் அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த பிரசன்னத்துல கழிக்கத்தக்கதான கிருபையை தாங்க. ஆமாண்டவரே, ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணரட்டும் ஆண்டவரே. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்கள் அது மெழுகு போல உருகும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய பிரசன்னத்தினால் எப்பொழுதும் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற காரியத்துல ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே, மறைத்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அது உருகி போகும். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொள்வார்கள், சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்றைக்கு உம்முடைய பிரசன்னமானது ஆண்டவரே ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். தடையா இருக்கிற பர்வதங்கள் மெழுகு போல உருகட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகள் ருசிக்க உதவி செய்யுங்க, மகிழ்ந்து கைகூற உதவி. கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.